நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. ஸோ இந்த ரெண்டாவது மெத்தட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்போ மூமெண்டம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மூமெண்டம் அப்படிங்கிறத தான் என்ன சொல்கிறோம், ஸ்னேப்பர் லெவல்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்னேப்பர் லெவல்ஸ் எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது எந்த ரவுண்டு நம்பருக்கு நியரஸ்ட்டில் இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நேற்று மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் 3 மேக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ இந்த க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ரவுண்ட் ஃபிகருக்கு இருக்குது, 22,800ங்கிற ரவுண்ட் ஃபிகருக்கு நியரஸ்ட்டில் இருக்குங்களா? அப்போ 22,800 அப்படிங்கிறது நம்மளுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னா, ஏடிஎம் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். 100 பாயிண்ட் வெளியே தான் எடுக்கணும் எப்போவுமே. அப்போ ஏடிஎம் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து எப்போ வருவான் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறது தான். ஓகே. ஏன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுப்பா? செல்லர்ஸ். எப்போ கொடுப்பாங்க? சார் ஒரு செல்லர்ஸ் வெளியே போவோம், வெளியே போகிற கம்பல்ஷனாக இருக்கும்போது நம்ம உள்ளே போய்க்கலாம் சார், பையராக உள்ளே போய்க்கலாம். ஒரு மார்க்கெட் எப்போ செல்லர் வந்து பை பண்ணுறானோ அப்போ தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பை அப்படிங்கிறது ரெண்டாக இருக்கும். ஒன்று வந்து பேனிக், இன்னொன்று சூப்பர், ஒன்று பேனிக், இன்னொன்று ப்ராஃபிட் புக்கிங் இல்லைங்களா? அப்போது ஒரு செல்லர் பேனிக்லேயோ இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அது அவனோட ஓன் டிசிஷன் கிடையாது. ஓகே. அப்போ எப்படி ப்ரோ அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ், இப்போ இது வந்து கால் செல்லராக இருந்தான் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸை வந்து இவனை முடிவெடுக்க வைப்பான். மீனிங் புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் என்ன ஆகும், எனக்கு வந்து ஆப்போசிட்டில் உள்ள செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பை அப்படிங்கிற ஆக்ஷன் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவனாக வந்து சைன் போட மாட்டான், அடித்து சைன் போட வைப்பாங்க. அப்போது இந்த ஸ்னேப்பர் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லாஜிக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் 22,800 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் தான் ஏடிஎம்ஐ கிடைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணது யார் அப்படின்னா, இவனை சுற்றி இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸ், அதாவது அவுட் மணி செல்லர்ஸ். ஸோ அவுட் மணி செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? 22,900 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸு, 22,700 இருக்கக்கூடிய ஃபுட் செல்லர்ஸு. கரெக்டுங்களா? கிளியரா? அப்போ இவங்க 2 பேரோட நேத்தோட க்ளோஸ் ப்ரைஸ் என்ன? 227, 182. ஸோ க்ளோஸ் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் என்ன? செல்லர்ஸோட என்ட்ரிஸ். இது என்ட்ரி, இது நியூ என்ட்ரி இல்லைங்களா நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்போது எங்கே மார்க்கெட் முடியுதோ அங்கே தான் நெக்ஸ்ட் டே தொடங்கும். இதுதான் ஒரு விளக்கங்கள். எப்போவுமே எங்கே முடிஞ்சோ அங்கே தானே ஸ்டார்ட் ஆக முடியும். எஸ் சார். அப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ரீமியமை தான் என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போகிறதும் கீழே போகிறதுமே. அப்போது இந்த க்ளோஸ் ப்ரைஸிங் அப்படிங்கிறது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ணிட்டான், 227 ரூபாய்க்கு ஒருத்தர் என்ட்ரியும் 182 ரூபாய்க்கு இன்னொரு என்ட்ரியும் போட்டு வச்சிட்டான். அப்போது 227 ரூபா என்ட்ரி, 182 ரூபா, ஆவரேஜ் என்ட்ரி ப்ரைஸ் அந்த 204, ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆவரேஜ் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த 205 ரவுண்டாக சொல்கிறேன், ஓகேவா? 205 அப்படிங்கிறது செல்லர்ஸோட ஒரு ஆவரேஜ் பாயிண்ட். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே க்ளோசிங்கில் கிடச்ச டேட்டா. அப்போ இன்றைக்கோட மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த 205ங்கிற வேல்யூக்கு கீழே புட்டோட ப்ரீமியம் வரணும். ஏன்னா புட்டை வந்து செல்லர் ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். கரெக்டுங்களா? இல்லை மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 22,800 சொல்லக்கூடிய அர்த்தமணியோட கால் 204க்கு பிலோ போகணுங்க. புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு? புரியுது சார். ஸோ இந்த காம்போ, அதாவது ஏதாவது ஒருத்தவங்க இப்படி நடக்கணும், கீழே போகணும், ஓகேங்களா? அப்போ யார் ஒருத்தவங்க கீழே போகிறாங்களோ அப்போ ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்க, பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுப்பாங்க. லாஜிக் புரியுதுங்களா?
ஓகே. ம் 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 எடுக்க வைப்பாங்க. ஓகேங்களா? அதான் மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 22,800ஓட புட்டு 205 கீழே போச்சுன்னா கால் பை பண்ணணும். அப்போது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா ஓடிஎம் பையர் தான் பார்ப்போம். அப்போ ஓடிஎம் யார்? 22,800 அட்டம் எடுத்த ஓடிஎம் யார்? 22,900 கால் இல்லைங்களா? ம் ம் மார்க்கெட்டோட ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ் போச்சுன்னா கால் ஓடிஎம், மார்க்கெட்டோட ப்ரைஸோட கம்மியாக போச்சுன்னா புட்டோட ஓடிஎம். ம் அப்போ புட்டு பை பண்ணணும் அப்படின்னா நேற்று அவங்களுடைய க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலேயும் ஹை ப்ரைஸுக்கு மேலே இருக்கணும் இல்லைங்களா? ம் அப்படி இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு? மேலே போவோம். எஸ், பை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது பேனிக் ஆகும். ஹைக் மேலே இருந்தால் பேனிக்கு, க்ளோஸ்க்கு அபோவ் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங். அப்போ இது என்ன ஆகும், எனக்கு மார்க்கெட் வந்து மூமெண்டம் ஆகும். அந்த இடத்துல தான் அந்த மூமெண்டமே நம்ம பிடிச்சிருவோம். மினிமம் 2 ஸ்கொயர் நம்பரை. கிளியருங்களா? சரி ப்ரோ, அப்போ இன்றைக்கி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கான எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் இல்லைங்களா? ம் அதனால் நமக்கு என்ன பண்ண முடியாது, கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறதுனால சாரி ஒரு செகண்ட். ஓகே, 22,800 தானே நம்மளுக்கு கால் ஆமாம் சார். ஆப்ஷன். ஆமாம். ஓகே, 22,800 கால் நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். லெவல்ஸ் எதுவுமே வராமல் இருக்குது. சரி, நம்ம லெவல்ஸ் மேக் பண்ணிடலாமே. 800 காலுங்க. இங்கிட்ட வந்து என்னன்னா 205ங்களா? 205 கீழே இருக்குது. அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி. அப்போது கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் ஸ்ட்ராங்காக இருக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ 22,800ஓட புட்டு போய் செக் பண்ணி பார்க்குறோம். 204 கீழே தான் இருக்கான், தெரியுதுங்களா? அப்போ யார் மேலே போகணும்? 22,900 சொல்லக்கூடிய அவுட் த மணி கால் செல்ஸ் வந்து அவங்களோட ஹைக்கு மேலே இருக்கணும். ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? மேலே தான் இருக்கணும்னா இவ்வளோ மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த 204 கீழே அங்கே போகும்போது இங்கே மேலே இருக்கணும். அப்போ எனக்கு என்னாச்சு, ஓப்பனிங்கில் வந்து முடிஞ்சு போச்சு டார்கெட்டு. அப்போ என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, ஸ்னேப்பர் அப்படிங்கிறதும் ஹச்எல்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் டேயில் கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டேயோட மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி ஹியூஜ் கேப் அப் கேட்டணும் மாற்றி பார்க்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய கேப் அப் ஓப்பன் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பனோட ஃபஸ்ட்டு கீழே 23,300ங்களா? அப்போது 23,300 நம்ம அர்த்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ இவனோட அர்த்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,400ஓட ப்ரீவியஸ் டேவோட காலோட க்ளோஸ் ப்ரைஸும் 23,200ஓட ப்ரீவியஸோட புட் ஆப்ஷனோட க்ளோஸும் நம்ம எடுத்து ஆட் பண்ணி 2 போடலாம் ஓடிஎம். ஓகேங்களா? ஓகே. அப்படி வச்சு நம்ம 23,300ஓட கால் எப்படி இருந்துக்காங்கிறத செக் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். 23,300ஓட சாரி 400ஓட கால் க்ளோஸ் என்ன? 60 ரூபா 15. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 200ஓட புட்டு இங்கே எவ்வளோ இருக்குது? 444. 444.70 ப்ளஸ் 60 15 டிவைட் பை 2. ஓகே, 252 ரூபா. ஓகே. அப்போது 22,300 பார்த்தோம் பார்த்தீங்களா? 23,300ஓட புட்டு எவ்வளோ பாயிண்ட் கீழே போயிருக்கணும்? 252 கீழே. ஓகே. ஓப்பன் ஆயிருக்கானா? ஓப்பன். அப்போ ஆப்போசிட் யார் எடுக்கணும்? கால் ஆப்ஷன். ஓடிஎம் என்ன சொல்லணும்? 23,400. கரெக்டு தானே? ஓகே, ஆமாம் சார், கரெக்டு தான். 400 என்ன பண்ணணும்? ப்ரீவியஸோட ஓகே ஹை க்ளோஸுக்கு அபோவ் இருக்கணுமா? ஓகே, இவனும் அதுக்கு அபோவ் தான் ஓப்பன் ஆகிருக்கான். கரெக்டுங்களா? ஓகே. ஆனால் ஓப்பன் ஆகி என்ன பண்ணாச்சு, கடை கீழே வந்துட்டானா? ஆமாம். அப்போது இவன் இப்படி பிரேக் அவுட் பண்ணி கீழே போகும்போது இவன் இப்படி ஓப்பன் ஆனானா இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரி, புரியுதுங்களா? ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், கடை வந்தாச்சு மார்க்கெட்டு. அப்போ இவங்க ரீச் ஆகிட்டான்.
ம் அப்போ காலோட ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து செல்லர்ஸ், அதாவது 23,300 புட்டு செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தும் கால் செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா நம்ம கீழே வர மேலே போயிருக்கணும், நடக்கல. ம் அப்போ நம்ம ஸ்னேப்பர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம பார்க்குறதுக்கு 23,300ஓட கால், அதே ஸ்னேப்பர் எவ்வளோ சொல்லியிருந்தோம், 252க்கு கீழே இருக்காங்கிறத பார்ப்போம். எஸ், அவனு ஓப்பன் பாருங்கள், அது கீழே தான் தெரியுதுங்களா கண்டிஷன். ஓகே. ம் அப்போது புட்டு என்ன பண்ணணும், ஓடிஎம் 252க்கு இல்லைங்க, மேலே. இது 23,300 கால். இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே. ஓடிஎம் தான் செலக்ட் பண்ணணும். 23,200ஓட புட்டு. அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான், ப்ரீவியஸோட க்ளோஸ்க்காக போகிறான், போகவே இல்லை. அப்போது இந்த ட்ரேடே கிடையாதுங்கிறது முடிவாயிருச்சுங்களா எல்லா இடத்துலையுமே. அவ்வளோதான். அப்போ ஒரு ட்ரேட் இல்லைன்னு தெரியுது, இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்னேப்பருங்கிறது மூமெண்ட் ஃபைண்டர் மட்டும்தான். அந்த மூமெண்டம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்னேப்பர் லெவல் மீட் ஆகாமல் மார்க்கெட்டில் மூமெண்டம் இருக்காதுங்க. ஓகே. ஆணித்தரம் நம்ம ஒன்று பெரிய கேப் ஒன்று அந்த மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹச்எல்சிங்கிறது ப்ரீவியஸ் நம்ம என்ன பண்ணலாம், மேக் பண்ணி உட்காந்துடலாம். ஸ்னைப்பருங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஓகே சார். ஒரு ஸ்னைப்பர் மீட் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும் சார். அதுக்கு வந்து ஸ்னைப்பர் மார்க்கெட்டில் மினிமம் 2 ஸ்கொயர் நம்ம டார்கெட் போயிடுவான். ஓகே சார். அப்போ ஹச்எல்சிங்கிறது ஒரு மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் தான். ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ். ஸ்னைப்பர் அப்படிங்கிறது ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் எப்போ மூமெண்டம் ஆகும் அந்த மூமெண்டம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த இடத்துல மூமெண்டம் இருப்போ போய் எடுத்துக்கப்பான்னு. சரி, இப்போ எனக்கு என்ன ஒரே டவுட்னா, இப்போ மினிமம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலுக்கு கிட்டே டச் ஆகி நின்றுட்டு இருந்தது இல்லையா? இப்போ அதுக்கு மேலே போய் நமக்கு பிரேக் அவுட்டு அங்கே அதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1 2 3 4 4 கேண்டில் ஒரு பிரேக் அவுட் மேலே நடந்துச்சுன்னா வேணால் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் இல்லையாங்க? அது வரைக்கும் பார்க்கக்கூடாது. அப்படி தான் சார். ஒரு 15 to ஓகே சார். இப்போ இதில் ஃபைனலாக இந்த எர்த் லெவலுங்கிறது எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இது நம்மளோட கான்செப்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஓகே சார். பட் இருந்தாலும் இது வந்து நல்லா இருக்கும் ட்ரேடுக்கு. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸோட ஹை மைனஸ் லோங்க, அதாவது ப்ரீவியஸோட ஓவரால் இன்ட்ராடே ரேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கிறத கால்குலேட் பண்ணுறோம். அதை வந்து 26.11 அப்படிங்கிற பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வருது ஃபிசிக்ஸ் தான் வருது இல்லையா? ஸோ என்ன ப்ரோ ஃபிசிக்ஸுங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூமியே வந்து 23.5 டிகிரி சாஞ்சு தான் இருக்கு இல்லையா? அப்போது அந்த 23.5 டிகிரி அப்படிங்கிறது 90 டிகிரியிலேருந்து பார்க்கும்போது ஓகே சூப்பர் 23.5 தான் இல்லைங்களா? இது வந்து நான் 100 கன்வெர்ட் பண்ணுறேன், 100 டிகிரிக்காக கன்வெர்ட் பண்ணுறேன். 20.5ங்கிறது 90 டிகிரிக்கான ஆங்கிள்ஸ் இல்லையா? ஆமாம் சார். இதை நான் 100க்காக சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 26.11 டிகிரியாக வரும். ஓகே. அதான் 100% மாத்திரம்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுதான் 26.11. இது வந்து டிவைட் பை 90 போட்டு மல்டிபிள் வித் 100 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 23.5 டிவைட் பை 90 மல்டிபிள் வித் 100 வந்துருச்சுங்களா? 26.11. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 59ங்கிற வேல்யூ வரும். ஸோ இந்த 59 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ப்ரீ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது கூட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும். அதான் இந்த 2 லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ இந்த 2 லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் மேக்ஸிமம் சைடுஸ் போயிருங்க. இந்த லெவல்ஸ் மேலேயே கீழே பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மூமெண்டம் ஆகும். இது 3வது மெத்தடுங்க, குழப்பிடாய் 3 மெத்தட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த லெவல்ஸுக்கு மேலேயும் கீழேயும் இருந்தால் தான் மார்க்கெட்டுங்கிறது மூமெண்டம் ஆகும். அப்போ இதுக்கு மேலே இருந்தாலே பை, இது கீழே இருந்தாலே புட் ஆப்ஷன் பைங்கிற கண்டிஷன் கிடையாது. இதுக்கு ஃபேவராக
ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுப்போம். ஸோ அது எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். என்ன 23,300 279ங்கிறது க்ளோஸ் ப்ரைஸ். நம்ம ரவுண்டாக வந்து 23,300 எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த 23,300 சொல்லக்கூடிய கால் ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 23,300 சொல்லக்கூடிய புட் ஆப்ஷனை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டோம். ஸோ அதை வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹைலோ என்னன்னு பார்க்குறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கால் சைடு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம கால் சைடு பார்க்க போகிறோம். ஸோ ஹைலோ வந்து இதுதான். இந்த ஹைலோவை பார்க்கும்போது புட் சைடில் இருக்கக்கூடிய ஓஹெச்எல்சி என்னவாக இருக்குது, அதாவது ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் என்னவாக இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலோட ஹை 194, காலோட லோ 139. அப்போது இந்த 139 டு 194 இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் ஸ்கூலில் புட்டோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4ல் மினிமம் 2 வந்து உள்ளே வந்துடணுங்க. புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் 221 அவுட் ஆஃப் ரேஞ்சு, எக்ஸிட்டு கிடையாது. ஹை ப்ரைஸ் வந்து 225 தான் அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிட்டான். லோ ப்ரைஸ் வந்து 150, 139 அபவும் 194 பிலோ தான் இருக்குது. தென் க்ளோஸ் ப்ரைஸ்ங்கிறது 153 என்ன பண்ணியிருக்கான், இதுவும் ஹை கிலோவுக்கு பிட்வீனில் தான் இருக்குது. இப்போ அப்படி புட்டுக்கு வாங்க. புட்டோட ஹை வந்து 255, லோ வந்து 150. அப்போ இந்த 150க்கு 225க்கும் காலோட ஓஹெச்எல்சி மினிமம் 2 இருக்கான்னு பார்ப்போம். அப்போ ஓப்பன் பார்க்குறோம் 175, 150க்கு மேலே தான் இருக்குது. 225 கரெக்டு. ஓகே. அடுத்து 194ங்கிறதும் புட்டோட ஹை அண்ட் லோக்கு பிட்வீனில் இருக்குது. 139 அவுட் ஆஃப் ரேஞ்சு, 143 க்ளோஸ் ப்ரைஸும் அவுட் ஆஃப் ரேஞ்சு. தெரிஞ்சிருச்சுங்களா கண்டிஷன்? அப்போது காலோட ஓஹெச்எல்சி காலோட ஹைக்யூ லோக்கு பிட்வீனில் புட்டு மினிமம் 2 வேல்யூ வந்துருச்சு. தென் புட்டோட ஹைக்யூ லோக்கு பிட்வீனில் காலோட வேல்யூ மினிமம் 2 வந்துருச்சுங்களா? அப்போ மொத்தத்துக்கு நமக்கு 4 வேல்யூ மீட் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி மீட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காலோட ஹை அண்ட் லோவை புட்டுக்கும் புட்டோட ஹை அண்ட் லோ காலுக்கும் ஸ்வாப் பண்ணிக்கிடுவோம். இன்கேஸ் மினிமம் 2 கூட வரலன்னா என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 2ல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹையஸ்ட் ஹை ப்ளஸ் லோவஸ்ட் லோ ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுவோங்க. ஓகேவா? இந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், கியூப் ரூட்டு கூட ஆன்லைனில் இருக்குது நம்மளுக்கு கியூப் ரூட்டுங்கிற கால்குலேட்டரு. அதில் போனீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அது வந்து மல்டிபிள் வித் சேம் நம்பர். என்ன வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ மல்டிபிள் வித் சேம் நம்பர் போட்டு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அதை திரும்ப இதோட ஆவரேஜ் வேல்யூ கூட வந்து ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணி போடணும். ஓகேவா? அப்போ என்னக்கான லெவல்ஸு ஃபஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு 225 புட்டோட ஹை, தென் புட்டோட லோ 150. ஓகே. அடுத்து இங்கே என்ன லெவல்ஸுங்க 194. அடுத்த லெவல்ஸு 139. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸ்பாட்டில் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ப்ரீவியூ பண்ணி 23,368, 428, 308. ஸோ 23,428 தென் 23,308ங்களா? லெவல்ஸ் கரெக்டாக மேக் பண்ணியிருக்கேனா தப்பாக போட்டேண்ணா? ஓகே, கரெக்டு தான். இதான் என்னோட நேற்றோட 60 பாயிண்ட்டு என்னோட ப்ரீ ஓப்பனோட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போது எனக்கு என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஏரியா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எனக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கீழே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த லெவல்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டான் இல்லையா? ஆமாம் ப்ரோ. ப்ரீ ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணியாச்சு. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பிலோ தான் இருக்கான். அப்போ இதுக்கு பிலோ இருக்கானா என்ன நடக்கணும்,
கால் அப்படிங்கிறவன் அவனுடைய ஸ்வாப் லெவலுக்கு கீழே இருக்கணும். புட்டு அப்படிங்கிறது அவன் ஹைக் மேலே தான் வைக்கிறான், இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்கணும். ரெண்டு ஏதாவது ஒன்று தான் என்ன பண்ணியிருப்போம், வித்தின் 15 மினிட்ஸில் டைரக்ஷன் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வித்தின் 15 மினிட்ஸ் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு, கரெக்டாக கீழே வந்துட்டானா. காலோட ப்ரீமியம் ஸ்வாப் லெவலுக்கு கீழே வந்துட்டான். புட்டோட ப்ரீமியம் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுறானா. நீங்கள் இங்கே கொடுத்த ஒரு மொமெண்டமுக்கும் அங்கே நடந்த ஒரு கேண்டில்ஸுக்கு ரிவர்சலும் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை இல்லைங்களா. ஆமாம் சார், மேட்ச் இருக்கு. அப்போ வெயிட் பண்ணுறோம், திரும்ப என்ன பண்ணுறான், எனக்கு புட்டும் லோ கீழே வந்துட்டான் இல்லைங்களா. இதெல்லாம் நடந்தது 9:30க்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நிஃப்டியில் அவுட் ஆஃப் சர்வீஸ் 9:25க்கு சொல்லியாச்சு. ஓகேங்க. ஆமாம் சார். அதில் வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துட்டோம் நம்மளுக்கான டே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்வாப் மெத்தட் வந்ததுக்கப்புறம் தான் 9:41 நம்ம சொன்னோம். அஸ் பர் எடுத்துகிற ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறத லோ பிலோ இருக்கான். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோ பிலோ இருக்கான். அப்போ இது மாதிரி இருந்தால் என்ன சொன்னாரியோ ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ப்ரீமியம் டிகே இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் யாரோ டவுட் கேட்டிருந்தாங்க, இன்னும் கிறிஸ்டலாக சொல்லிட்டோம். ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட கேண்டில் ஹை அண்ட் லோ கூட என்ன ஆகலை, மார்க்கெட்டில் பிரேக் அவுட்டே ஆகலை. அப்போ சைட்வேஸ் ஃபார்ம் முடியும் அப்படிங்கிறத காலையில் சொல்லியாச்சியா. அது சொன்ன டைம் என்ன நம்மளுக்கு 10 மணிக்கு. அப்போது ட்ரேடு எடுக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை தான். அதில் மெயின் என்ன கொடுக்கும், நம்மளுக்கு ஹச்எல்சியும் கொடுக்கும், ஸ்னைப்பரை கொடுக்கும், தென் இன்னொருத்தவங்களோட மெத்தட் சொல்லக்கூடிய எடுத்துலவளும் கொடுக்கும். ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு மேலே தான் நிற்கிறான், அப்போ என்ட்ரி கிடச்சிருக்கணுமே அப்படின்னா யார் என்ட்ரி கொடுத்துருக்கணும், கால் சப்போர்ட் எடுத்துருக்கணும். எடுத்தானா, எடுக்கவே இல்லை இல்லைங்களா. ஆமாம் சார், எடுக்கல. அப்போ இதில் என்னாச்சு, ப்ரோ இன்னைக்கு ட்ரேட் இல்லை ப்ரோ, வீட்டுக்கு போயிருங்க ப்ரோ சொல்லிட்டாங்க காலையில். அதுமாரி இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிளைன் நான் மார்க்கெட்டோட சண்டை தான் போடுவேன் அப்படின்னா சட்டை கை தான் செய்யும், மாற்றுக்கிறதே கிடையாது. கிளியருங்களா. ஓகே. ஸோ இதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த கான்செப்ட்டு. ஓகேங்களா மேம், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சார் நான் இன்னொரு டைம் பார்க்கணும் சார், பார்த்தா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் டைம் பாருங்க. ஓகேங்களா. அதனால் மேக்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா 3மே இருக்குங்க. ஆனால் ஸ்னைப்பருக்கும் எர்த்லவலுக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. பட் ஹச்எல்ஸுங்கிறது ப்ராப்பர் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து நம்மளுடைய எஸ்எம்சி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். வேறு டவுட் இருக்குங்களா சார்? எனக்கு ஒரு ஸ்டாக்கிங் சார், அதை சொல்ல முடியுங்களா? ஏசிசிங் சார், வீக்லியில். ஏசிசி ஸ்டாக்கா? எஸ்எம்சி கான்செப்ட் தான் கேட்குறீங்க. எப்போயுமே ஒரு சார்ட் எடுத்தால் மந்த்துக்கு போயிருங்க. ஓகேங்களா. ஸோ மந்த் படி பார்க்கும்போது ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டு. ஸோ தென் வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் அக்யூமுலேஷன் நடந்த இடத்துல தான், ஆக்சுவலாக அது அக்யூமுலேஷன் சொல்கிறத விட ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. திரும்ப அங்கேருந்து அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு மூமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் வீக்லி சார்ட்டில். ஸோ ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது புல்லு தான். இந்த லாஸ்ட்டாக கிடச்ச இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் கன் ஃபார்மேஷன் நடந்துட்டு அதோட ஒரு ஆர்டர் பேக் டேப் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா. ஓகேங்க சார். ஸோ அப்போ இதை வந்து ஃபர்தர் எனக்கு மார்க்கெட்டை வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் இருக்குது. சார் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அது இந்த ப்ரீவியஸ் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணியிருக்கு, ஆர்டர் பிளாக்கும் எடுத்திருக்கு, ஸோ ஹை போகுமா அப்படின்னு யோசிச்சேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் வராது. ஏன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஷிஃப்ட் நடந்தால் தான் ஆர்டர் பிளாக்கு. ஓகே சார். இது வந்து ஜஸ்ட் டிமாண்ட். ஒய் டிமாண்ட்? ஒரு நார்மல் பிளேசஸில், அதாவது ஒரு கன்சால்டேஷன் பேசிஸ்க்கு அப்புறம் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுனால அக்யூமுலேஷன் ஆல்சோ நாட் வாஸ் டிமாண்ட். ஓகேங்களா. அந்த கான்செப்டில் இங்கே வந்து நம்ம டேப் ஆகிருக்கான். மேபி நீங்கள் இப்போ என்ட்ரி எடுத்துக்கிட்டோம், ஓகே ஏசிசிங்கிற நல்ல ஸ்டாக்கு தான், ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஞ்சஸோட ஹை பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா.
இதை ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்சஸ் தான் ஓகேங்களா. சார் தப்பாக போட்டிருக்கோம். எப்பவுமே டவுன் சைடு வரும்போது லோயர் டு அப்பர் அப்படின்னு இன்னும் கிளியராக இருக்கும் நம்மளுக்கு லெவல்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா அந்த வாரம் அப்படின்னா இங்கேருந்து சூட்டாக போயிடுவான். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இஎம்ஐ செக் பண்ணி பாருங்கள். இந்த இஎம்ஐக்கு மேலே போயிட்டான்னா பறந்துடுவான். ஓகேங்களா. ஓகேங்க சார். ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் டே நடந்திருக்கா பாருங்க. அதே போல் 3 இஎம்ஐக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரேலி கொடுத்தான். ஓகேங்க சார். ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்ம நாளைக்கு 5 o'clock மீட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Yeah.